يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களினூடாக கற்றறிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்து நாளை மறுமை நாளில் சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற உயரிய நோக்கிலும் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவினுடைய கடமையை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மாளிகையில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக என பிரார்த்தித்தவனாய் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விடயங்களை எடுத்து வாழ வேண்டும் என இறைக்கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்கள் அனைத்தையும் எடுத்து வாழ வேண்டும் என்றும் எவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழுமாறு தடை விதித்துள்ளார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்றும் நமக்கு மத்தியில் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்தவனாய் இன்றைய இளைஞர்களும் பெற்றோரின் கடமைகளும் என்ற தலைப்பினூடாக இஸ்லாமிய சமூகத்தின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் ஓங்கி ஒழிப்பதற்கு மிக முக்கிய வழிகாட்டியாக இருக்க வேண்டிய இன்றைய இளைஞர்கள் அவர்களுடைய நிலை இன்றைய காலகட்டத்திலே எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது என்பது குறித்தும் அந்த இளைஞர்களை வழிநடாத்துவதில் பெற்றோராகிய எங்கள் மீதுள்ள கடமைப்பாடுகள் குறித்தும் இன்றைய ஹுத்பாவினூடாக தெரிந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை படைத்த ரப்புல் ஆலமீன் 3 கட்டங்களாக வகுத்து வைத்திருக்கிறார். முதலாவது, நாங்கள் பிறந்து இந்த உலகத்திற்கு வருகின்ற சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக சிறுவர்களாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு கட்டம். இரண்டாவதாக, வாலிப பருவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டம். மூன்றாவதாக, எங்களுடைய முடிகளெல்லாம் நரைத்து வயோதிபம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டம். இந்த 3 கட்டங்கள் குறித்தும் அல்லாஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே அர்-ரூம் எனும் அத்தியாயத்தின் 54வது வசனத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃப், அல்லாஹு தஆலா உங்களை பலவீனமானவர்களாக படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவா, அந்த பலவீனத்துக்கு பின்னால் பலமிக்கவர்களாக உங்களை அல்லாஹு தஆலா ஆக்கினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் துஅஃபா வ ஷைபா, அந்த பலமிக்க பருவத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா உங்களை மீண்டும் பலவீனமானவர்களாக நரை கொண்டவர்களாக ஆக்கினான் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்கிறான். முதலாவது கட்டமாக பலவீனமானவர்களாக உங்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் குழந்தைகளாக சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது மனதைரியமும் எங்களுக்கு கிடையாது, உடல் பலமும் எங்களுக்கு கிடையாது. 2 விடயத்திலும் நாங்கள் பலவீனமானவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அடுத்த கட்டமாக அல்லாஹு தஆலா கூவா, பலமிக்கவர்களாக உங்களை நாம் ஆக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த கட்டிலமை பருவம், இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த கட்டத்திலே ஒரு மனிதனுக்கு, ஒரு இளைஞனுக்கு மனதைரியமும் இருக்கும், உடல் பலமும் இருக்கும். அவன் எதை நினைத்தாலும் அதை சாதிப்பதற்கான அனைத்து தகமைகளும் உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் அவனுக்கு இருக்கும். மூன்றாவது கட்டமாக அல்லாஹு தஆலா சொல்வது, நரை கொண்டு வயோதிபத்தை அடையக்கூடிய முதியோர்களை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த கட்டத்திலே எங்களுக்கு மனதைரியம் சில பொழுதுகள் இருந்தாலும் உடல் தைரியம் இருக்காது, உடல் பலம் இருக்காது. எனவே அல்லாஹு தஆலா இந்த 3 கட்டங்களிலேயும் ஆரம்ப கட்டத்தையும் இறுதி கட்டத்தையும் பலவீனமானவர்கள் நீங்கள் என்று சொல்லிவிட்டு நடுக்கட்டமாக இருக்கக்கூடிய இந்த இளமை பருவத்தை அல்லாஹு தஆலா பலமிக்கவர்கள் என்பதாக
அந்த கட்டத்திலே வாழக்கூடியவர்கள் பலம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, எனவேதான் இந்த இளமை பருவத்தை நாங்கள் அடைந்து விட்டால், ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் என நினைத்தால் மேக்சிமம் ட்ரை பண்ணி அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் இந்த இளமை பருவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, இந்த இளமை பருவத்தில் உள்ள இளைஞர்கள், வாலிபர்கள் இந்த இஸ்லாத்தை கட்டி எழுப்புவதற்காக அல்லாஹ்வினுடைய கலிமத்து ஷஹாதா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கலிமத்து ஷஹாதா ஓங்கி ஒலிப்பதற்கு, அதற்காக தியாகம் செய்வதற்கு இஸ்லாம் காணுகின்ற ஒரு பருவமாக, ஒரு கட்டமாக இந்த வாலிப பருவம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஷைத்தானுடைய எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு மனோ இச்சைகளை பின்பற்றி வழிகட்டு செல்வதற்கும் இந்த இளமை பருவம் மிக முக்கியமான ஒரு பருவமாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அதனால் தான் பல இளைஞர்கள் இன்று வழிகட்டு பாவங்களின் பக்கம், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் பக்கம் செல்லுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கலிமத்து ஷஹாதா இந்த உலகத்திலே ஓங்க வேண்டும் என்பதற்காக பல இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கைகளை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதும் மறக்க முடியாத உண்மை என்பதை அன்பிற்குரிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பருவத்தை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக எந்த ஒரு இளைஞன் தியாகம் செய்வானோ அவனுக்கு பெரும் ஒரு கிஃப்டை அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே வழங்க காத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷரிலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இந்த உலகத்திலே இறுதியாக மரணிக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் நிறுத்தி வைத்திருக்கின்ற பொழுது தலைக்கு எட்டிய தூரத்திலே அல்லாஹு தஆலா சூரியனை கொண்டு வருவான். இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் செய்த பாவங்களுக்கேற்ப கரண்டைக்கால், முட்டுக்கால், இடுப்பு, தொண்டைக்குழி வரைக்கும் வியர்வைகளால் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே 7 சாராருக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலிலிருந்து நிழலளிப்பான். அதிலே ஒரு சாராராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை வணங்கி வழிபடுவதில் தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு இளைஞன் நாளை மறுமை நாளிலே பெரும் ஒரு கிஃப்டை அவனுக்காக அல்லாஹு தஆலா தர காத்திருக்கிறான் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய இளைஞர்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் இவைகளை அறிந்த இஸ்லாமிய இளைஞர்கள் வரலாறு நடிகிலும் இஸ்லாத்தின் சீர்திருத்தவாதிகளாக இருந்தவர்களில் பலர் இளைஞர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில், அவருக்கு நுபுவத் கிடைப்பதற்கு முன்னர், நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்னரே சிலைகள் வணங்கப்பட்டிருந்த ஒரு காலத்திலே வாழ்ந்தவர். அவர் நினைத்தார், நிச்சயமாக இந்த சிலைகள் கடவுள்களாக இருக்க முடியாது. அவருக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னரே அந்த ஊரிலே வாழ்ந்த அனைத்து மக்களும் பெருநாளுக்காக வேண்டி ஊரை விட்டு வெளியிறங்கிய போது அனைத்து சிலைகளையும் உடைத்தெறிந்து விட்டு அங்கே காணப்பட்ட பெரியதொரு சிலையிலே தன்னுடைய கோடரியை கொலையை விட்டு வந்தார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராக இருக்கிறார்கள். தன்னுடைய தந்தை, தன்னுடைய பிரதேசத்தின் ஆட்சியாளர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எதிர்த்து அவர்கள் அனைவருமே சிலை வழிபாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சிலைகள் கடவுள்களாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்த இளைஞர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் எதிர்த்து என்ன செய்தார்கள்? அந்த சிலைகளை உடைத்தார்கள். இப்பொழுது வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே அந்த மக்கள் கேள்விப்படுகிறார்கள், சமிஅனா ஃபதன், ஒரு இளைஞர் தான் இவைகளை எல்லாம் உடைத்தெறிந்தார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம், அவருக்கு இப்ராஹீம் என்பதாக சொல்லப்படுகிறது என்பதாக அந்த மன்னரிடம் அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதன் பின்னர் எங்களுக்கு தெரியும், அந்த மன்னர் பெருமொரு நெருப்பு கிடங்கை தோண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்?
அந்த நெருப்பு கிடங்கிலே தூக்கி எறிந்தார். ஆனால் அல்லாஹு தஆலா அங்கே ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தினார். யா நார், நெருப்பே, கூனி பர்தா வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது குளிர்ந்த தன்மையாக ஆகக்கூடியதாக நீ மாறிவிடு என்பதாக அல்லாஹு தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான். அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பினால் கரியாக்கப்படவில்லை என்பதை அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இளமை பருவத்தை நுபுவத் கிடைப்பதற்கு முன்னரே சமிஅனா ஃபதன், அல்லாஹ் சொல்கிறான், ஒரு இளைஞர் நாங்கள் கேள்விப்பட்டோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி செய்த தியாகம் சகோதரர்களே. அதே போன்று கஹ்ஃப் என்கின்ற அத்தியாயம் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் அதிகமாக ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம். சில இளைஞர்கள் குறித்து அந்த அத்தியாயம் பேசுகிறது. அந்த அத்தியாயத்துக்கு கஹ்ஃப் என்று பெயர் வருவதற்கு அந்த இளைஞர்கள் தான் காரணம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பை ஈமான் கொண்ட இளைஞர்கள் அவர்கள். என்ன நடந்தது? அவர்களும் வாழ்ந்த காலப்பகுதி ஆட்சியாளரை அந்த மக்கள் வணங்க வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்ட காலம். அந்த மக்களும் என்ன செய்தார்கள்? ஆட்சியாளர் தான் கடவுள் என வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில இளைஞர்கள் மாத்திரம் உம்மை நாம் கடவுளாக வணங்க முடியாது, நம்மை படைத்தவர் அல்லாஹ், அவனைத்தான் நாங்கள் கடவுள்களாக ஏற்று எங்களுடைய வணக்க வழிபாடுகளை அவனுக்காக மாத்திரம்தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் என ஆட்சியாளரை எதிர்த்து அங்கே தங்களுடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே நிறைவேற்ற முடியாமை ஏற்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் வாழ்ந்த பிரதேசத்தை விட்டும் வெளியிறங்குகிறார்கள். அங்கே ஒரு குகையிலே தஞ்சமடைகிறார்கள். அங்கே 309 வருடங்கள் அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைத்து அற்புதத்தை நிகழ்த்திய வரலாற்றை அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனவே தன்னுடைய ரப்பை வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காக, வணங்கி வழிபடுவதற்கு அந்த பூமி இடம் கொடுக்கவில்லை என்பதற்காக பிறந்த மண்ணை விட்டும் வெளியிறங்கி சென்றார்கள் அன்றைய இளைஞர்கள் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக அல் குர்ஆனிலேயும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலேயும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு நபியாக வருவதற்கு முன்னரே பல இளைஞர்கள் இந்த இஸ்லாத்தின் சீர்திருத்தவாதிகளாக வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் என்பதை அன்பிற்குரிய ஒவ்வொரு இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் வழங்கப்பட்டு தூதராக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். மக்காவிலே சரியான முறையிலே அல்லாஹ்வை வணங்கி வழிபட முடியாது. ஏனென்றால் அங்கு லாத், உஸா, மனாத் போன்ற சிலைகள் வணங்கப்பட்ட ஒரு இடம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், இவைகள் கடவுள்கள் கிடையாது, எம்மையும் உங்களையும் படைத்தவர் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே, அவனை மாத்திரத்தாம் வணங்கி வழிபட வேண்டும். பல எதிர்ப்புகளையும் இன்னல்களையும் அல்லாஹ்வின் தூதரும் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களில் பல இளைஞர்களும் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு பல இன்னல்களும் பிரச்சனைகளும் வந்த பொழுது தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள், இந்த மண்ணிலே வாழ முடியாது. எனவே முதல் கட்டமாக ஹபஷா என்று சொல்லப்படக்கூடிய அபிசீனியாவுக்கு ஒரு சாராரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் அனுப்பி வைக்கிறார்கள். இரண்டாம் கட்டமாக ஒரு சாராரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் அனுப்பி வைக்கிறார்கள். அதன் பின்னர் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல சஹாபாக்களும் மதீனா நகரை நோக்கி என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். இந்த மூன்று கட்ட ஹிஜ்ரத்துகளிலேயும் பல இளைஞர்கள் இருந்தார்கள் என்பதுதான் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். சாதாரண விடயம் கிடையாது. இன்று தொழிலுக்காக நாங்கள் பிறந்த மண்ணை விட்டும் ஒரு நாட்டை நோக்கி பயணிக்கிறோம். அங்கே இருந்து கொண்டு நாங்கள் சிந்திப்பதெல்லாம் நான் பிறந்து வளர்ந்த மண், எப்பொழுது என்னுடைய நாட்டை நோக்கி நான் வரப்போகிறேன், என்னுடைய பிரச்சனைகளை முடித்துவிட்டு எப்பொழுது என் நாட்டுக்கு நான் மீளப் போகிறேன், என் மண்ணுக்கு நான் வரப்போகிறேன் என்பதுதான் இன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுடைய உள்ளத்திலேயும் இருக்கக்கூடிய எண்ணம். அதை மறுக்க முடியாது. ஆனால் இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி எத்தனையோ இளைஞர்கள் தான் பிறந்த பூமி, தான் வளர்ந்த பூமி அந்த மக்கமா நகரை விட்டும் அபிசீனியா என்றும் மதீனா என்றும் ஹிஜ்ரத் சென்றார்கள் என்றால் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மீண்டும் அந்த சூழலில் இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தாலும் ஹிஜ்ரத் சென்றவர்கள் அங்கே வந்து தங்கிவிட முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய சட்டம்.
மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் மேற்கொண்டு விட்டால், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் மேற்கொண்டு விட்டால், மக்காவிலே எங்களுடைய வணக்க வழிபாடுகளை சுமூகமாக மேற்கொள்ள முடியும் என்கின்ற சூழல் ஏற்பட்டாலும் மீண்டும் மதீனாவிலிருந்து என்ன செய்ய முடியாது, வந்து அங்கே தங்கிவிட முடியாது. வந்து விட்டு போகலாம், ஆனால் தங்கிவிட முடியாது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பின்னர் தன்னுடைய ஆட்சி தலத்தை மக்காவிலே அல்லாஹ்வின் தூதர் அமைக்கவில்லை. வெற்றி கொண்ட பின்னர் மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு தான் சென்றார்கள் என்பது அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, என்னதான் சுமூகமான நிலை ஏற்பட்டாலும் நாம் ஹிஜ்ரத் மேற்கொண்ட இடத்தில் போய் தஞ்சமடைய முடியாது என்கின்ற சட்டத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆக சகோதரர்களே, இதெல்லாம் தெரிந்தும் அன்று வாழ்ந்த சஹாபாக்கள், குறிப்பாக இளைஞர்கள் தங்களுடைய மண்ணை விட்டும் ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள் என்றால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் எதற்காக? இஸ்லாத்துக்காக. இஸ்லாம் வளர வேண்டும், இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை நான் சுயமாக சுமூகமாக மேற்கொள்ள வேண்டும். நான் தொழுவதற்கும், நான் நோன்பு நோட்பதற்கும், ஹஜ்ஜி செய்வதற்கும், என்னுடைய இதர வணக்க வழிபாடுகளுக்கும் நான் இருக்கக்கூடிய மண் எனக்கு நிர்பந்தத்தை, பிரச்சனையை தரக்கூடாது என்பதற்காகத்தான் பிறந்த மண்ணை விட்டும் என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இதை தாண்டி எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ இளைஞர்கள், குறிப்பாக சிறுவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்திற்காக. தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர், அம்ர் இப்னு ஜமூஹ், முஆத் மற்றும் முஅவ்வித், அபூ ஜஹலை பத்ர் யுத்தத்திலே கொண்டவர்கள், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு அபி வக்காஸ், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், தல்ஹா இப்னு உபைதில்லாஹ், ஹன்ஸலா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹும், இப்படியாக எத்தனையோ சஹாபாக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கலிமத்து ஷஹாதா ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள், பெற்ற பெற்றோரை தியாகம் செய்தார்கள், பிறந்த மண்ணை தியாகம் செய்தார்கள், தங்களுடைய உயிர்களை கூட என்ன செய்தார்கள்? தியாகம் செய்தார்கள். யார்? இவர்கள்தான் எங்களுடைய முன்மாதிரி மிக்க இளைஞர்கள் என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி நபிகளாருடைய காலத்துக்கு பின்னால் எத்தனையோ இளைஞர்கள் இந்த இஸ்லாமிய சீர்திருத்தவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். முஹம்மது இப்னு காசிம் அஸ்-ஸகஃபி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய 17வது வயதிலே இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலே இஸ்லாம் வளர்வதற்காக வேண்டி தியாகம் செய்த ஒரு மனிதர் என்பது வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 13ஆம் நூற்றாண்டிலே சிலுவை வெறியர்களுக்கு எதிராக யுத்தம் செய்து பலஸ்தீன் மற்றும் பைத்துல் மக்தீஸை பாதுகாத்தவர்கள் சலாஹுத்தீன் அய்யூபி. அவர் ஒரு இளைஞர். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று எங்களை நோக்கி வஹாபிகள் வஹாபிகள் என்று சொல்லுகிறார்களே, இதற்கு காரணமாக அமைந்த முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 18ஆம் நூற்றாண்டிலே சவுதியிலே இணை வைப்புகளும் பித்அத்துகளும் மலிந்து காணப்பட்ட அந்த சூழலிலே அந்த இணை வைப்புக்கு எதிராகவும் பித்அத்துகளுக்கு எதிராகவும் போர் செய்து அவைகளிலே வெற்றி கண்டு தூய இஸ்லாத்தை சவுதி அரேபியாவினுடைய கையிலே கொடுத்தவர்கள் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அதனால் தான் இன்று நாங்கள் வஹாபிகள் வஹாபிகள் என்று சொல்லப்படுகிறோம். இப்படியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு முன்னர் வாழ்ந்த இளைஞர்கள் இந்த இஸ்லாத்தின் சீர்திருத்தவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்தார்கள். ஏன்? சரியான இலக்கு அவர்களிடம் இருந்தது. ஆனால் இன்றைய இளைஞர்களிடம் எதற்காக வேண்டி இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிறோம் என்கின்ற இலக்கே தெரியாது, நோக்கமே தெரியாது. ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்கிறோம், இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுவோம், இந்த உலகம்தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய உறவுகளே, அதனால் தான் இன்று பல இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி பெண்களுடைய விடயத்திலே வீக்காகி, அதே போல வாகனங்களிலே மிக அதிக வேகமாக பயணித்து உயிர்களை கூட விடக்கூடிய பல இளைஞர்களுடைய அவல நிலையை நாங்கள் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, போதையை எடுத்துக்கொண்டால் இன்றைய காலகட்டத்தில் போதையை பாவிக்கக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்கள் இளைஞர்கள் தான் என்ற ஆய்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதிலும் பாடசாலையிலே கற்கக்கூடிய இளைஞர்கள் உட்பட பெண் யுவதிகளும் இன்று என்ன செய்திருக்கிறார்கள்? போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே போதை என்றால் லிக்விட்
மதுபானம் என்று சொல்லுவோம். சாராயம், பியர், விஸ்கி, ஒட்கா இப்படி என்ன செய்வார்கள்? பாவிப்பார்கள். இது போதையாக இருந்தது. அதை தாண்டி கஞ்சா, பின், வீடி, சிகரெட் இப்படியெல்லாம் ஒரு வகையான போதை இருந்தது. அந்த போதையிலிருந்து ஒரு மனிதன் நான் மீள வேண்டும் என நினைத்தால் அல்ஹம்துலில்லாஹ் மீளலாம். அந்த அளவுக்கு பாதிப்பு குறைந்ததாகத்தான் அந்த போதைகள் இருந்தன. ஆனால் இன்றைய உலகில் இருக்கக்கூடிய போதை, அதிலும் குறிப்பாக இன்று அதிகமாக போதைகளில் செயலாகக்கூடிய போதை ஐஸ் என்று சொல்லப்படக்கூடிய போதை. சகோதரர்களே, இதை ஒரு மனிதர் பாவித்து விட்டால் மீண்டும் இந்த போதையிலிருந்து நான் மீள வேண்டும் என அவர் நினைத்தாலும் மீள முடியாத ஒரு நிலைக்கு அந்த போதை தள்ளும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்கள் இந்த போதைக்கு இலக்காகுவதின் நோக்கம் ஒரு வகையில் செக்ஸ் காணப்படுகிறது. இந்த போதை வியாபாரிகள் இளைஞர்களை அடையாளமிட்டு அவர்களிடம் சொல்லுகிறார்கள், இந்த போதைகளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் பல மணித்தியாலங்கள் இன்பம் காணலாம். எல்லோருக்கும் அது விருப்பமாக இருக்கும். திருமணம் முடித்த இளைஞர்களுக்கு அது விருப்பமாக இருக்கும். எனவே அந்த போதை வியாபாரி முதல் கட்டமாக அதை ஃப்ரீயாகவே என்ன செய்கிறான்? விநியோகம் செய்கிறான். அது அவன் செய்யக்கூடிய முதல் ஒரு தடவை ஒரு இளைஞன் அதை பாவித்து விட்டால் அன்பிற்குரிய சகோதரர்களே, மீண்டும் அந்த போதைக்கு அவன் அடிமையாகி விடுவான். அந்த போதை வியாபாரிக்கு கஸ்டமராகி விடுவார். இன்று இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வயது வித்தியாசமின்றி இளைஞர்கள், வயோதிபர்கள், முதியவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்கள்? உபயோகிக்கக்கூடிய ஒரு போதையாக இந்த ஐஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த போதை மாறி இருக்கிறது. இதை உபயோகிக்கக்கூடியவர்களை ஏனைய போதைகளை உபயோகிக்கக்கூடியவர்கள் எப்படி அடையாளம் காண முடியுமோ அதே போன்று அடையாளமும் காண முடியாத ஒரு நிலை இந்த போதைக்கு இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இளைஞர்களின் ஒரு சாரார் இந்த போதைக்கு அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, சுய புத்தியை இழந்து, தன்னுடைய மனைவி குழந்தைகளை இழந்து வாழக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் கண்களூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளை வாலிப வயதை அடைந்திருந்தால் அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய, இந்த போதையிலிருந்து பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் பெற்றோராகிய எங்கள் மீது இருக்கிறது என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாத்தின் முதுகெலும்பாக இருக்க வேண்டிய இளைஞர்கள், இஸ்லாத்தினுடைய கலிமத்து ஷஹாதா ஓங்கி ஒலிப்பதற்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் பெண்களுக்கு பின்னால் உலா வரக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்கள், எவ்வளவு ஒரு அருவருப்பான கேவலமான ஒரு நிலை! பெண்களுக்கு பின்னால், பாடசாலைக்கு செல்லும் பொழுதும் பெண்கள் பின்னால போவது, பாடசாலை பெண்கள் முடித்து வருகின்ற பொழுதும் அவர்களுக்கு பின்னால போவது, தனியார் வகுப்புகளுக்கு செல்லும் போதும் பின்னால போவது. என்ன இலக்கு இல்லாமல் இந்த இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக இந்த வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கிறான் என்கின்ற இலக்கே கிடையாது, சிந்தனையே கிடையாது. நாளைக்கு மறுமை ஒன்றிருக்கு, விசாரணை ஒன்றிருக்கு, சுவர்க்கம் நரகம் ஒன்றிருக்கு, இது எதுவுமே தெரியாதவர்களை போன்று பெண்களுக்கு பின்னால அலைஞ்சு தெரியக்கூடிய எத்தனையோ வாலிபர்களை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, கேவலம், அருவருப்பாக இருக்கிறது. பெண்கள் தான் எங்களை தேடி வர வேண்டும், எங்களுடைய மார்க்கப்பற்றையும் எங்களுடைய நீதி நியாயத்தையும் பார்த்துவிட்டு பெண்கள் எங்களை தேடி வர வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கப்பற்றையும் அல்லாஹ்வின் தூதருடைய நீதி நியாயத்தையும் பார்த்து அல்லாஹ்வின் தூதரை திருமணம் முடிக்க கேட்டார்கள். நபிகளாருடைய வாழ்க்கையில் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் இன்று இளைஞர்கள் பெண்களை தேடி பின்னால் தெரியக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அதிலே யுவதிகளும் சளைத்தவர்கள் கிடையாது. அவர்கள் தான் கோல் பண்ணி சொல்வது, நான் இந்த ரோட்டால் என்ன செய்கிறேன், போய்கொண்டிருக்கிறேன் வா, இந்த இடத்துல நிற்கிறேன் வா. பஸ்களில் எத்தனையோ அனாச்சாரங்களை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் ஏறி ஆணுக்காக வேண்டி இடம் பிடித்து வைக்கிறார்கள். முஸ்லிம்கள், எங்களுடைய உம்மத்துகள், இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய பிள்ளைகள், இந்த உலகத்திலே பெற்றோராக முஸ்லிம்களாக வாழக்கூடிய எங்களுடைய யுவதிகள் பஸ்களிலே ஏறி அவருடைய காதலனுக்காக இடம் பிடித்து வைக்கிறார்கள். சகோதரர்களே,
முஸ்லிம்களுடைய நிலைமை. பஸ்களிலே வெளியூருக்கு தனியார் வகுப்புகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள், அதே போன்று பாடசாலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அழகாக அவருடைய காதலனோடு பக்கத்திலே சீட்டிலிருந்து முகத்தை திறந்தவர்களாக அழகாக கதைத்து கொண்டு வருகிறார்கள். அடையக்கூடிய ஊர் வந்தவுடன் அப்பதான் அவங்களுக்கு இஸ்லாம் எடுத்து என்ன செய்கிறார், முகத்தை கட்டுகிறார்கள். அவர் எலும்பிக்கிற ஒரு பக்கம் என்ன செய்கிறார், போறார். இதெல்லாம் கண்ணூடாக பார்க்கிறோம் சகோதரர்களே. நாங்கள் பிரயாணம் செய்கின்ற பொழுது இந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய யுவதிகள், எங்களுடைய இளைஞர்களுடைய இன்றைய நிலை, இலக்கு தெரியாது, எதற்காக வேண்டி வாழ வந்தோம் என்கின்ற நோக்கம் தெரியாது. சுவர்க்கம் நரகம் என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் எங்களுடைய இலக்கு. இந்த பூமிக்கு எங்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கமே அதுதான். ஏன் தெரியும், அதெல்லாம் தெரியாது. எங்களுடைய குழந்தைகள் பருவத்திலிருந்து நாங்கள் சடவாத சிந்தனையை குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டோம். மார்க்க சிந்தனை இல்லை எங்களுடைய குழந்தைகளிடம், எங்களுடைய பிள்ளைகளிடம் மார்க்க சிந்தனைகள் கிடையாது, சடவாத சிந்தனையை கொடுத்து விட்டோம். எல்லாம் இந்த உலகம்தான், உலகத்திலே நாம் செல்வந்தனாக வாழ வேண்டும், பெரிய படிப்புகள் படித்து பட்டதாரிகளாக வாழ வேண்டும், பெரும் பொசிஷனிலே நாங்கள் இருக்க வேண்டும். இதுதான் நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனைகள். சகோதரர்களை, மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். மார்க்கத்தை கொடுத்தால் தான் அவர்கள் இளைஞர்களாக மாறுகின்ற பொழுது இந்த மார்க்கத்திற்கு ஏதாவது செய்வார்கள். குறைந்தது 5 நேர தொழுகைக்காக வேண்டியாவது பள்ளிக்கு வருவார்கள் சகோதரர்களே. இப்படி சீரழிந்து திரிய மாட்டார்கள், போதைக்கு அடிமையாக மாட்டார்கள், பெண்களுக்கு பின்னால் உலா வர மாட்டார்கள், அதிவேகமாக வாகனங்களில் பயணம் செய்து உயிர்களை நீக்க மாட்டார்கள் என்று பார்க்கிறோமா இல்லையா? அழகாக தெரியும், நான் செல்லக்கூடிய ஸ்பீட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது வாகனம் குறுக்கே வந்தால், நான் நிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று தெரிந்தும் அதிவேகமாக என்ன செய்கிறார்கள், மோட்டார் பைக்கில் பயணம் செய்கிறார்கள். அங்கே ஆக்சிடென்ட் பட்டு நாளாந்தம் நாங்கள் ஒவ்வொரு உயிரும் போகக்கூடிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த இளைஞர்களும் பார்த்தும் இன்னும் புத்தி வராதவர்களாக இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இளைஞர்களே, யார் அதிவேகமாக பயணித்து அவருக்கு தெரியும் இந்த ஸ்பீடை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எனக்கு நிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டால் நிறுத்த முடியாது, என்னுடைய உயிர் பலியாகும் என்று தெரிந்து யார் பயணித்து உயிரை விடுகிறாரோ அவர் தற்கொலை செய்ததற்கு சமன் சகோதரர்களே, தற்கொலை செய்ததற்கு சமன். ஏன், அவருக்கு தெரியும் என்னால் நிறுத்த முடியாது என்றால் என்னுடைய உயிர் பலியாகும், என்னுடைய உயிர் பலியாகுவதை நோக்கி நான் என்ன செய்கிறேன், பயணிக்கிறேன். அங்கே எவர் மீதாவது அவர் முட்டி அதன் மூலமாக ஒருவர் மன்னித்தால் இவர் கொலை செய்ததற்கு சமன் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை, இளைஞர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹெல்மெட் போடுவது கிடையாது, சிக்னல் லைட் உபயோகிப்பது கிடையாது. சில பைக்குகளுக்கு 2 சைட் கண்ணாடியும் இல்லை, அது ஒரு கலசம். அவங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் என்ன செய்யறோம், என்னத்தை நீங்க பெற்றீங்க, என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? இப்படி வாகனம் ஓட்டுவதனால் உங்களுக்கு கிடைத்த பலன் என்ன? அதிவேகமாக ஓடுகிறீர்கள். பெண்களை கண்டால் இன்னும் வேகம் அதிகரிக்கிறது. எதற்காக வேகமாய் ஓடுகிறாய் என்பது உனக்கும் தெரியாது, உனக்கு பின்னால இருந்து 2-3 பேர் வாரான ஹெல்மெட் இல்லாம அவனுக்கும் தெரியாது. எதற்காக வேண்டி ஓடுகிறோம்? மிக அதி அவசர தேவைக்காக வேண்டி போகிறோமா? இல்லை, சும்மா ஓடுகிறோம். ஒரு தேவையும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதற்காக வேண்டி மிக வேகமாக என்னுடைய பைக்கை ஓட்டுகிறேன் என்று ஓட்டக்கூடிய எமக்கே தெரியாது. அப்படி ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம்களுடைய உயிர்கள் காவு போகிறது, இளைஞர்களுடைய உயிர்கள் பரிதாபமாக காவு போகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டே அடுத்த நாள் ஓடுறான். அவனுக்கு தெரியும் நேற்று ஒரு ஜனாசா என்ன செய்தது, என்னோட படித்தவன் அல்லது என்னுடைய நண்பன், என்னுடைய உறவினர், என்னுடைய அயலவன் அதிவேகமாக பயணித்து ஆக்சிடென்ட் பட்டு மரணித்தான் என்கின்ற செய்தி தெரிந்தும் அடுத்த நாள் வேகமாக ஓடுறான். என்னென்று சொல்ற சகோதரர்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நாட்டினுடைய பிரஜா உரிமை அவனுக்கு இல்லை, ஆனால் சொந்தமாக பைக் வச்சு, இது யாருடைய பிழை? பெற்றோராகிய எங்களுடைய பிழை. ஒரு குழந்தைக்கு நாங்கள், என்னுடைய பிள்ளைக்கு நான் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அவனுடைய அனுபவம், அவனுடைய வயது, அவன் புரிந்து செயற்படக்கூடியவனா என்பதை எல்லாம் தீர்மானித்து தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு விடயத்தை என்னுடைய பிள்ளைக்காக அவனை நான் மேற்கொள்ள வேண்டும். 14-15 வயதிலேயே அவனுக்கு பெரிய பைக்குகளை வாங்கி கொடுத்து
எங்களுடைய குழந்தைகளுடைய உயிர்கள் கை கால் போவதற்கு நாங்களே காரணமாக அமைகிறோம். இதில் குறிப்பாக தாய்மார்கள் அவர்கள் தான் சொல்றேன். புள்ள பாவம், அவனை கூட்டாளிமார் எல்லாட்டையுமே பைக்கிருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கான், காசாயில் ஒன்றை வாங்கி கொடுங்க, உயிர் போறதுக்கு காரணமாக அமைகிறோம் சகோதரர்களே. குறிப்பாக தாய்மார்கள் தொலைக்கு சுபாவுக்கு தந்தை எழுப்பினால் பாவம் படுக்கட்டு முடுங்க புள்ள என்று சொல்லக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்களே பாழாக்குகிறீர்கள் என்பதை அன்பிற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களே, வாகனத்தை நிதானமாக நீங்கள் ஓட்டுங்கள். எவ்வளவு எக்சிடென்ட்களை நாங்கள் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிவேகமாக போனால் என்னுடைய உயிர் போக போகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணத்தை அடைந்து கொள்வீர்கள். ஆனால் இன்றைய இளைஞர்கள் மரணத்தை தேடி போகிறார்கள். எங்களுடைய அஜல் வந்தால் நாம் எங்க இருந்தாலும் இருக்க கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் எங்களை வந்தடையும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் எனக்கு மரணம் தான் வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள்? தேடி போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். இளைஞர்களே, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உங்களுடைய உயிர்கள் நீங்கியதன் பின்னால் எவ்வளவு கவலைப்படுவார்கள், எவ்வளவு வேதனைப்படுவார்கள் என்பதை உணர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு தாழ்மையுடன் அன்பிற்குரிய உறவுகளை நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் எண்ணில் அடங்காத நியாமத்துகளை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். அதிலே மிக பெரும் ஒரு நியாமத் குழந்தை பாக்கியம் என்பது. அல்லாஹு தாலா சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அல்லாஹ் நாடியவனுக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், அல்லாஹ் நாடியவனுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானா, அல்லது சிலருக்கு ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளாக கொடுக்கிறான். வ யஜ்அலு மன் யஷாஉ அகீமா, சிலருக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளே கொடுப்பது கிடையாது. குழந்தை பாக்கியம் என்பது மிக பெரும் கிஃப்ட் என்பதை பெற்றோர்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் திருமணம் முடித்து 4-5 வருடங்களாகி 10-15 வருடங்களாகி குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களுக்குத்தான் அதனுடைய நியாமத்தை என்ன செய்யும் விளங்கும். அந்த கிஃப்ட் அவர்களுக்கு தான் விளங்கும். 6-7 வருஷத்துக்கு பின்னால் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்கள் படக்கூடிய சந்தோஷம் மட்டில்லா மகிழ்ச்சி. ஏன்? அந்த குழந்தை பாக்கியம் என்பது அவ்வளவு மிக பெரும் நியாமத். அந்த நியாமத்தை நாங்கள் அழகான முறையில் இந்த உலகத்திலே வழிகாட்டுவது, வளரச் செய்வது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுக்கு குழந்தை தேவைப்படுகிறது என்று உணர்ந்து குழந்தைக்காக வேண்டி முயற்சிக்கு போது அந்த ஸ்டார்ட் பாயிண்டில் இருந்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்? எங்களுடைய குழந்தைகளுக்கான வழிகாட்டுதலை ஆரம்பிக்கிறான். நீங்கள் தன்னுடைய மனைவியோடு குழந்தைக்காக வேண்டி குழந்தை தேவைக்காக வேண்டி வந்தால் பின்வரும் பிரார்த்தனை ஓதுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹும்ம ஜன்னிப்னி ஷைத்தான், யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, எங்களுக்கு கிஃப்டாக தரக்கூடிய ரிஸ்காக தரக்கூடிய அந்த குழந்தையையும் ஷைத்தானை விட்டும் ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் பாதுகாத்து விடு. நாங்கள் பேசிக் அத்திவாரம் போடும் பொழுதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இஸ்லாமிய வழிகாட்டலின் பிரகாரம் போ, இஸ்லாமிய வழிகாட்டலின் பிரகாரம் போ. எத்தனை பிள்ளைகளை நாங்கள் இந்த பிரார்த்தனைகள் ஓதி பெற்றிருக்கிறோம் சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் இருக்குமா இல்லை? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர குழந்தைகள் 2 கைகளிலேயும் வைத்துக்கொண்டு உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்கின்ற பிரார்த்தனையை ஓதுவார்கள். ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிறர்களுடைய கண்படுவதை விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். எத்தனை சகோதரர்கள் எங்களுடைய குழந்தைகளை கைகளில் வைத்துக் கொண்டு இந்த பிரார்த்தனையை ஓதி இருக்கிறோம். சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிக்கின்ற பொழுதை நாங்கள் விடக்கூடிய தவறுகள் இவை. ஷைத்தான் குடியேறி விடுகிறான், பிள்ளைகளிலே ஷைத்தான் குடியேறி விடுகிறான் சகோதரர்களே. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான வழிகாட்டல்கள், குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என முயற்சி செய்யும் பொழுதே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். உங்களுடைய கைகளிலே குழந்தைகளாக உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுதே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள். உங்களுடைய குழந்தைகள் வழிகட்டு போவதற்கும் பாவ காரியங்களில் ஈடுபடுவதற்கும்
இவ்வாறு போதைக்கு அடிமையாகுவது, பெண்களுக்கு பின்னால் உலா வருவது, வேகமாக வாகனங்களை ஓட்டி கைகாலை இழப்பது, உயிர்களை இழப்பது, இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் ஷைத்தான். அவனை விட்டும் சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது உங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோர்களாக எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். என்னுடைய குழந்தைக்காக, என்னுடைய பிள்ளைக்காக அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தித்த எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம் சகோதரர்கள். என்னுடைய பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, ஏதோ ஒன்று, உலகத்தில் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம், தன்னுடைய ரப்பிடம் என்னுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்த்து தா என்று அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தித்த எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடம் அவை அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் கிடையாது. தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை; தஅவத்துல் முசாவிர், ஒரு பிரயாணியுடைய பிரார்த்தனை; தஅவத்துல் வாலிதி லி வலதிஹி, தன்னுடைய குழந்தைக்காக வேண்டி தன்னுடைய தகப்பன் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. எத்தனை தந்தைமார்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக பிரார்த்தித்திருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்வான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். யா அல்லாஹ், நாங்கள் பிரார்த்திப்பது, அப்படி பிரார்த்தித்தாலும் என்னுடைய குழந்தையை வெள்ளையாக்கி தந்துடு, நாங்கள் நினைப்போம் ஆண் குழந்தை வேணும், ஆண் குழந்தையை தந்துடு, அல்ல பெண் குழந்தை தேவைப்பட்டால் பெண் குழந்தை தந்துடு. இது எங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது. யா அல்லாஹ், எனக்கு தரக்கூடிய அந்த குழந்தை இந்த உலகத்திலே சாலிகாக வளரக்கூடிய அமைப்பிலே தந்துவிடு ரப்பே. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், அதில் பிரச்சனை கிடையாது. எனக்கு தரக்கூடிய பிள்ளையை இந்த உலகத்திலே சாலிகான அமைப்பிலே நீ வளர்த்து தருவதற்குரிய ஒரு பிள்ளையாக தந்துவிடு என்பதாகத்தான் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். குறிப்பாக தந்தைமார்களாகிய நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலா எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறான். சகோதரர்களே, அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அதே நேரத்தில் எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் எங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகளாக மாற்ற வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் இருந்த ஷைத்தானை விட்டும் அவர்களை பாதுகாத்து, என்னுடைய குழந்தை 5-6 வயதை அடைகின்ற பொழுது என்னுடைய கைகளோடு பள்ளி வாயிலுக்கு அழைத்து வரக்கூடிய குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். இது எங்களுடைய பொறுப்பு. அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளிலே விசாரிப்பான். குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, தங்களுடைய பொறுப்புகள் குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். வர்ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி, வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள் மீது அந்த வீட்டினுடைய ஆண்மகன் கணவன் பொறுப்புதாரி, பெற்றோர் பொறுப்புதாரி, தந்தைமார் பொறுப்புதாரி என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படுவீர்கள். ஆண் பிள்ளையாக இருந்தால் 5-6 வயதிலேயே நாங்கள் பள்ளி வாயிலுக்கு கூட்டி வந்து தொழுகையை அவனுக்கு பழக்க வேண்டும். 5 நேரங்கள் தொழ வேண்டும் என்று நாங்கள் வாயால் சொல்ல தேவையில்லை. கையோடு பள்ளி வாயிலுக்கு கூட்டி வந்தாலே அந்த குழந்தை படித்துவிடும். எப்படி தொழ வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. 5-6 வயதிலே நீங்கள் பள்ளி வாயிலுக்கு உங்களுடைய ஆண் குழந்தைகளை அழைத்து வாருங்கள், அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும். சகோதரர்களே, எங்களை பார்த்து தான வீட்டில் பல விடயங்களை குழந்தைகள் கற்றுக்கொண்டது. பள்ளி வாயிலுக்கு கூட்டி வாருங்கள், பள்ளி வாயிலில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தொழ வேண்டும், இவைகள் எல்லாம் மார்க்கத்தில் இருக்கிறதா போன்ற பல அம்சங்களையும் என்ன செய்து கொள்ளும் எங்களுடைய ஆண் பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் பெண் பிள்ளையாக இருந்தால் தாய்மார்கள் 5-6 வயதிலே தனக்கு பக்கத்திலே நிறுத்தி வைத்து தொழப்பழக்க வேண்டும். முதலாவது தொழுகை. தொழுகையில் எங்களுடைய குழந்தைகள் இளைஞர்கள் சீராகி விட்டார்களா? அல்ஹம்துலில்லாஹ். பாவங்கள் செய்கின்ற பொழுது அவருடைய உள்ளங்களை அந்த தொழுகை உறுத்தும். நான் அலாம் வைத்து 5 மணிக்கு விழித்தெழுந்து பள்ளி வாயிலுக்கு என்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து அல்லாஹ்வை வணங்குவதற்காக செல்கிறேன். பாடசாலையிலே தொழுகை நேரத்திலே பாடங்கள் நடந்து கொண்டிருக்கையில் நான் அனுமதி பெற்று அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி செல்கிறேன். மாலையில் தந்தையினுடைய வியாபார நிலையத்தில் இருந்து கொண்டு அதான் சொல்லுகின்ற பொழுது கடையை மூடிவிட்டு பள்ளி வாயிலுக்கு செல்கிறேன். பள்ளி வாயிலில் தொழுகைக்கு எடிட் ஆகிய பிள்ளைகளாக எங்களுடைய இளைஞர்கள் இருந்தால் இவற்றை எல்லாம் தியாகம் செய்து அல்லாஹ்வை ஒரு நாளைக்கு 5 நேரம் நான் வணங்குகிறேன். எப்படி இந்த பாவத்திலே நான் ஈடுபட முடியும்?
அந்த குழந்தைகளுடைய உள்ளங்கள் உறுத்தும் சகோதரர்களே. அதன் பின்னர் நீங்கள் வெற்றியாளர்கள், பெற்றோராகிய நீங்கள் வெற்றியாளர்கள். உங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு எடுத்தாக்குங்கள். 5 நேரம் தொலை வைப்பதில் உங்களுடைய குழந்தைகளை பழக்குங்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் தொழாமல் இருக்கும் போது உங்களுடைய குழந்தைகள் பள்ளி வாயிலுக்கு செல்வதற்கு உங்களை அழைக்கும் சகோதரர்களே. அப்பொழுது நீங்கள் பெறுகின்ற மகிழ்ச்சி தான் அந்த வெற்றி. போதைக்கு ஒரு பொழுதும் எடிட் ஆகாது. பெண்களுக்கு பின்னால உங்களுடைய கௌரவங்களை குறைக்கின்ற அமைப்பிலே உலா வர மாட்டார்கள். உங்களை ஏசக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதிவேகமாக பயணிக்கின்ற பொழுது எத்தனையோ சகோதரர்கள் அவர்களை சபிக்கிறார்கள், அவர்களை பெற்றவர்களை சபிக்கிறார்கள். அப்படியான குழந்தைகளாக உங்களுடைய குழந்தைகள் இருக்க மாட்டார்கள். தொழுகையை பழக்குங்கள் சகோதரர்களே. 5 நேரம் அவன் பள்ளி வாயிலோடு அவனுடைய உள்ளம் இணைக்கப்பட்டு விட்டால் மற்றவை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சரியான முறையிலே சீராகும். அல்லாஹும் நாளை மறுமை நாளிலே முதலாவது அமல்களில் தொழுகையை பற்றி தான் விசாரிக்க போகிறான். அது சீராக இருந்தால் எல்லாம் சீராகிவிடும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, பெற்ற குழந்தை அவர்கள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது நொலும்பு கடித்து விடக்கூடாது, எறும்பு கடித்து விடக்கூடாது, கொசு மொய்த்து விடக்கூடாது என்று பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்த அந்த குழந்தைகள் ஒரு வயதாகியதன் பின்னால் எனக்கு மேலே வளர்ந்து விட்டான், தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டான், அவனை நான் எப்படி கண்டிப்பது, அவனுக்கு நான் எப்படி உபதேசம் செய்வது, இப்படி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். அவர்கள் உங்களுடைய குழந்தைகள், உங்களுக்கு அமானிதமாக தரப்பட்டவர்கள். அவர்கள் வழி தவறி செல்கிறார்கள் என்றால் உங்களிடம் அல்லாஹு தஆலா நாளைக்கு விசாரிக்க போகிறான். அவன் வழி தவறும் போது தோளுக்கு மேல வளர்ந்தவன், வயசு வந்தவன், அவனுக்கு நான் எப்படி சொல்வது என்று நீ இருந்தாயே, இப்படி இருக்க முடியும். உனக்கு அமானிதமாக தந்த குழந்தைகள் அவர்களை நேர்வழிப்படுத்துவது உங்கள் மீதான கடமை. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறார்கள். இவைகளுக்கெல்லாம் நாளை மறுமை நாளிலே பதில் சொல்ல வேண்டி வரும். சகோதரர்களே, எங்களுடைய குழந்தைகளாக எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்ற பொழுது பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்தெடுத்தது போன்று அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக அமைவதற்கான வழிகளை அவர்கள் பிழை செய்கின்ற பொழுது உடனே அவர்களை அழைத்து உபதேசம் செய்யுங்கள். எத்தனை குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நாம் உபதேசம் செய்திருக்கிறோம் சகோதரர்களே. எத்தனை பெற்றோர் பிழை செய்தால் அவனை ஒதுக்கிவிட்டு என்ன செய்கிறார்கள், பெற்றோர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பேசுவது கிடையாது. ஒரு பெரிய பிழையை செய்து விட்டான் என்னுடைய பிள்ளை, பேசுறல்ல, பார்க்கறல்ல, அவாய்ட் பண்ற, கூட இருந்து சாப்பிடுறல்ல, எங்க போக்க கூட்டி போறல்ல, இதெல்லாம் நீங்கள் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையின் மூலமாக அவனை திருத்தி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். திருந்த மாட்டார்கள் சகோதரர்களே. இன்னும் உங்களுக்கு எகென்ஸ்டாகத்தான் அவர்கள் செயற்படுவார்கள். அவர்களை அன்பாக அழையுங்கள், முத்தமிடுங்கள், உபதேசம் செய்யுங்கள். குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு எண்ணில் அடங்காத முத்தங்களை கொடுத்திருப்போம் எங்களுடைய குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு. அவர்கள் வாழ்ந்த பின்னர் கட்டி அணைத்து முத்தமிடக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்கிற உறவுகளை சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு கிட்டால வரக்கூடிய குழந்தை, என்னுடைய குழந்தை ஒரு 8-10 வயது, சிந்திக்கக்கூடிய புத்தி இருக்கிறது, கிட்டால ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கு மாத்திரம் நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த குழந்தையை மாத்திரம் முத்தமிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தையை மாத்திரம் தூக்கிக் கொள்கிறோம். இந்த 10 வயது வந்த குழந்தையும் சிந்திக்கும் சகோதரர்களே, என்னுடைய பெற்றோர்கள் முத்தமிடவில்லையே, என்னை கட்டி அணைக்கவில்லையே, என்னை தூக்கவில்லையே என்று உங்களுடைய சிறு குழந்தைகள், 10 வயது குழந்தைகள் சிந்திக்கக்கூடிய வயசு. எனவே பிள்ளைகளிடம் பாகுபாடு காட்டாதீர்கள். அவர்கள் வயதை அடைந்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களை தனியாக்காதீர்கள். அவர்களையும் உங்களுடைய சிறிய குழந்தைகளை போன்று பாருங்கள். சிறு வயதில் அவர்களை எப்படி பார்த்தீர்களோ அப்படி பாருங்கள். நிச்சயமாக உங்களை சுத்தி சுத்தி உங்களுடைய குழந்தைகள் வரும் சகோதரர்களே. நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்புக்கு அந்த குழந்தைகள் அடிமையாகிவிடும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே எங்களுடைய பிள்ளைகள் வழிகட்டு போவதற்கு நாங்களும் ஒரு வகையில் காரணமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய குழந்தைகளை சிறியவர்களாக இருக்கின்ற பொழுது மார்க்கத்தை கொடுத்து வீட்டிலே மார்க்க சூழலை உருவாக்கி வாருங்கள் சேர்ந்து எல்லோரும் அல் குர்ஆனை ஓதுவோம். அல் குர்ஆனுடைய சூழலை உருவாக்கி அங்கே ஓரிரு ஹதீதுகளை பேசக்கூடிய வீட்டிலிருந்தே ஒரு சூழலை நாங்கள் மார்க்க சூழலாக அமைத்து விட்டால் எங்களுடைய குழந்தைகள் ஒரு பொழுதும் நிச்சயமாக வழிகடாது. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, குறிப்பாக இளைஞர்களே, உங்களை மிகவும் சிரமத்துக்கு மத்தியில் வளர்த்தெடுத்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள். உங்களுடைய கைகால் இழக்கப்படுகின்ற பொழுது கண்ணீர் வடிப்பார்கள், வேதனைப்படுவார்கள். நீங்கள் சமூகத்திலே இவர் இந்த பொம்பளைக்கு பின்னால போறாரு, இந்த பிள்ளைகளுக்கு பின்னால் உலா வருகிறாரு, போதைக்கு அடிமையாக இருக்கிறார் என்று கேள்விப்படுகின்ற பொழுது
பொழுது உங்களுடைய பெற்றோருடைய உள்ளங்கள் எந்த அளவு வேதனைப்படும் என்பதை நீங்கள் பெற்றோராக மாறுகின்ற பொழுது நான் உணர்ந்து கொள்வீர்கள் இளைஞர்களே. எனவே என்னை பெற்றெடுத்தவர்கள் எனக்கு கண்ணியத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய கௌரவம் ஒரு பொழுதும் என்னால் பாதிப்படையக்கூடாது என்பதை அன்பிற்குரிய இளைஞர்களே நீங்கள் உறுதிமொழி எடுத்து, இந்த உலகம் அற்பமான உலகம், நீங்கள் பாவிக்கக்கூடிய போதை, நீங்கள் நினைக்கக்கூடிய பெண், நீங்கள் வேகமாக ஓடக்கூடிய இந்த வாகனம், இது எல்லாமே அல்லாஹ் சொல்கிறான் வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுடைய சிந்தனைகளை ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பமே தவிர வேறொன்றும் கிடையாது. அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வலஹுன் வஸீனா. வீணும் விளையாட்டும் வெளும் அலங்காரமும் தான். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தை பார்த்தால் உங்களுக்கு செஞ்சலிப்பான அப்படி ஒரு இன்பம் தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் அதில் எந்த ஒன்றுமே கிடையாது. அல்லாஹு தாலா உங்களை இந்த பூமிக்கு பிரதிநிதிகளாக அனுப்பிவிட்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த இலக்கை, அந்த உண்மையை, அந்த யதார்த்தத்தை, அந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த உலகம் வெறும் ஜீரோ, அது கொசுவினுடைய இறக்கைக்கு கூட, நொலுமினுடைய இறக்கைக்கு கூட சமநிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். எனவே மறுமைக்காக வாழ்வோம். எங்களுடைய வீட்டினுடைய வாழ்க்கையை, வீட்டு சூழலை மறுமைக்காக மாற்றுவோம். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு வாழ்ந்து மரணிக்க வேண்டுமோ என்று வழிகாட்டினார்களோ அந்த பாக்கியத்தை தந்து, இளைஞர்களாகிய வாலிபர்களே நீங்களும் உங்களுடைய உள்ளங்களிலே உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர்களை இந்த மார்க்கத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை, உங்களுடைய பொருளாதாரங்களை கேட்கவில்லை, உங்களுடைய உறவுக்காரர்களை கேட்கவில்லை. இவைகள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். வெறும் 5 நேரம் பள்ளி வாயிலுக்கு வந்து தொழுங்கள், நிச்சயமாக உங்களை இந்த பள்ளி வாயில் மாற்றும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம். அன்றைக்குரிய இளைஞர்களே, பள்ளியின் பக்கம் வாருங்கள், 5 நேர தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பெற்றோர்களை, நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை பள்ளி வாயிலுக்கு வருகின்ற பொழுது பள்ளி வாயிலுக்கு அழைத்து வாருங்கள். நிச்சயமாக இஸ்லாமிய சூழல் எங்களுடைய வீடுகளிலே உருவாகும் என்பதில் எல்லளவும் ஐயம் இருக்க முடியாது. அன்றைக்குரிய சகோதரர்களே, வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இந்த உலகத்திலே அவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து மரணித்து நாளை மறுமை நாளிலே மிக பெரும் பாக்கியமாக நாம் கருதக்கூடிய அந்த ஜன்னாவை நம் அனைவருக்கும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அயலவர்கள், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் அல்லாஹு தாலா தந்தருள வேண்டும் என பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவத்தி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.